ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ரோசஸை பற்றி ரோசஸில் வர குளோரோசிஸ் டெஃபிஷியன்சியை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். குளோரோசிஸ்னால் என்னென்னா இந்த இலை மஞ்சள் ஆகிறது, மஞ்சளாகி அந்த நரம்பெல்லாம் வெளியில் தெரியுது தான் குளோரோசிஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கார்டன்லேயும் சில செடிகளுக்கு அந்த மாதிரி வந்திருக்கும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் குளோரோசிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சில நியூ பிகினர்ஸ்க்கு அதை பற்றி தெரியாது, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. பாருங்கள், இலை வந்து நல்லா மஞ்சள் ஆகிடும். ஏன் மஞ்சள் ஆகிடும்னா குளோரோஃபில் அதனால் செய்ய முடியாது. வெயில் வேணும், வெயில் இருந்தால் தான் குளோரோஃபில்லை இலை வந்து உற்பத்தி பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா செய்யும். இப்போ வெயிலும் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால் ஏன் செய்ய முடியலன்னா ஒன்று ரூட் அடைச்சிருக்கும். ரூட்டில் நம்ம நிறைய தண்ணி ஊற்றிருப்போம். இப்போ வெயில் காலங்கிறனால காலையிலையும் சாயங்காலம் நிறைய தண்ணியை ஊற்றிடுறோம். தண்ணி ஊற்றினா செடி நல்லா வளரும்னு நினச்சிட்டு நம்மளே தப்பு செய்கிறோம். நமக்கே தெரியாமல் அந்த தப்பு நம்ம செஞ்சிடறோம். காலையில் ஒன்ஸ் நீங்கள் தண்ணி நல்லா ஊற்றிடலாம். அதே இது நீங்கள் ஈவினிங் வந்து மேலாப்பில் தான் ட்ரையாக இருக்கும், உள்ள ஈரப்பதம் இருக்கும். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம சரி காஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு நம்ம திருப்பி தண்ணியை ஊற்றிடுவோம். தண்ணியை ஊற்ற தான் அது பாருங்கள், இந்த செடி தான் அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த செடி இந்த இலையெல்லாம் கீழே மஞ்சள் ஆயிடுச்சு. இது நான் அந்த திண்டு மேலே வச்சுருந்தேன். ஸோ வெயில் ரொம்ப அடித்து தண்ணியை 2 நேரம் ஊற்றி செடி இப்படி ஆயிடுச்சு. இத்தனைக்கும் இதுக்கு நான் கரெக்டாக தான் அந்த உங்களுக்கு இந்த வினிகர் எல்லாம் கொடுத்தோம், இப்படி ஆயிடுச்சு. இந்த புதுசாக வர தளிரெல்லாம் நம்ம காப்பாற்றணும். இப்போ கீழே அந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த புதுசாக வர்றதும் அதே மாதிரி ஆகிடக்கூடாதுன்னா முதலே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும். இது அயன் டெஃபிஷியன்சி தான். ரூட்டு ஃபுல்லாகவே அடைச்சிக்கிருச்சு. இந்த தண்ணியை நிறைய ஊற்றி ரூட் அடைச்சனால ரூட்னால் ஆக்சிஜனை இன்டேக் பண்ண முடியல, மூச்சு விட முடியல. அதனால் இந்த மாதிரி ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றுறத குறைக்கணும். தண்ணி ஊற்றுறத குறைச்சாலே இது கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு ட்ரீட்மெண்ட்னா அயன் தான். அயனை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து 1 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் கலந்து அயனை வந்து நம்ம இந்த செடிக்கு ஊற்றி விடணும். வீக்லி ஒன்ஸை ஊற்றலாம். நெக்ஸ்ட் வீக் அதே மாதிரி இருந்தால் ஊற்றலாம். பார்க்கணும், அது வந்து சேஞ்சஸ் தெரியுதாங்கிறத பார்க்கணும். எந்த ஃபெர்டிலைசர்ஸும் இப்போதைக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. இது கொக்கோபிட் மீடியா தான். பாருங்கள், வேரெல்லாம் அடைச்சிக்கிட்டு தான் இருக்குது, நிறையா இருக்குது. நான் வந்து எல்லா தொட்டிலையும் ஹோல்ஸ் போடுறதுக்கு காரணமே இது தான். செடிக்கு அந்த மீடியா மாய்ஸ்சராக இருக்கணும், ஆனால் தண்ணி தேங்கக்கூடாது. ஊற்றின தண்ணி வந்து ஃபுல்லாக வெளியில் வந்துடணும். அதனால நான் மேக்ஸிமம் எல்லா தொட்டிக்கும் நான் வந்து அந்த ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதோட pH எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம pHஐ பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன், ரோசஸ்க்கு வந்து 5.5லேருந்து 6.5 இருந்தால் தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இது என்ன ஆகுது, 7 நோக்கி போகுது, அடுத்து ஆல்கலைனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இதுக்கு காரணம். தண்ணியை நிறைய ஊற்ற அது ஆல்கலைனாக மாறிடுச்சு. ஸோ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம pHஓ தள்ளி போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அயன் கொடுக்கணும். இது வந்து அயன் சிலேட்டட் அயனை இது 1 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் கலந்து நான் கொடுக்க போகிறேன். இது காட்டியானி ப்ராடக்டை. நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் வேணால் கொடுக்கலாம், எந்த கம்பெனி இது வேணால் கொடுக்கலாம், ஆனால் சிலேட்டடாக கொடுக்கணும். நீங்கள் வெறும் அயன் கொடுக்கக்கூடாது. நான் 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். அந்த 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி இந்த செடிகளுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரெக்கவர் ஆகிடும். ஆனால் அந்த பழைய இலையெல்லாம் சரியாகாது. பழைய இலையெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட வேண்டாம். இனிமேல் புதுசாக வர இலையை வேணால் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் கலந்து கொடுக்க போகிறேன். இப்படி கொடுத்துட்டு இந்த செடியை திருப்பி கொண்டு போய் வெயிலில் நம்ம வைக்கக்கூடாது. இது வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. காலையில் 6 to 10 வெயில் இருந்தால் போதும். இதை கொண்டு போய் கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். ஏன் திருப்பி வெயிலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, திருப்பி இது மேல் மண் ட்ரை ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு சீக்கிரம் ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம திருப்பி தண்ணி ஊற்றிடுவோம். செடிக்கு மாய்ஸ்சர் வேணும். மாய்ஸ்சர் இருந்தால் தான் செடி நல்லா வளரும். ரொம்ப ட்ரை ஆகிக்கிட்டே இருந்தாலும் அந்த இலையெல்லாம் காய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து 6 to 10, இப்போ வெயில் காலம், இது வந்து குளிர்காலம் மழை காலம்னா பரவாயில்ல, நீங்கள் அங்கேயே வச்சிடலாம். இது வெயில் காலங்கிறனால ஒரு 6 to 10 வந்து நீங்கள் கொண்டு போய் கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல இதை வச்சிடணும். நார்மலாகவே எல்லா செடியும் ஒரு 12 மணி வரைக்கும் வெயிலில் இருந்தாலும் போதும். அதுக்கு மேற்கொண்டு நமக்கு வெயில் தேவையில்லை. வேறு குளிர்காலம் மழை காலம்னா நமக்கு வெயில் தேவை. இப்படி தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும், பார்க்கணும். இது ஒன்று இருக்குது. இது இல்லாமல் சில பேர் வந்து செடியை எப்பயுமே நிழல்லே வளர்த்திங்கனாலும் அப்பையும் வந்து இந்த மாதிரி மஞ்சள் அடிக்கும். அதுக்கு வந்து குளோரோஃபில் வெயில் ரொம்ப முக்கியம். வெயிலை வச்சு தான் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அந்த இலை பண்ண முடியும், குளோரோஃபில் உருவாக்க முடியும். வெயிலே இல்லைன்னா செடினால் எதுவும் செய்ய முடியாது.
ஒரு செடிக்கு என்ன பிரச்சனைனா அந்த இலை காட்டி கொடுத்துரும் நமக்கு. இலையில பிரச்சனை வந்துடுச்சுனாலே அது ஏதோ சம்திங் ராங்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறலாம். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு என்ன நோய் என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்படி தான் இதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். பாருங்கள், நான் இப்படி தான் இதை ட்ரீட் பண்ணியிருக்கேன். இப்போ கார்டனுக்கு வந்தேன்னா இந்த மொட்டு எதுவும் வேண்டாம், எல்லா மொட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, தாக்கத்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு, வேறு என்ன ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. தாக்கத்து கிடைக்கலனா எந்த சீவீடு பேஸ் ஃபெர்டிலைசர்ஸ் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பயோவிட்டா எக்ஸ் இருக்குது, அதுவும் கொடுக்கலாம், சாகரிக்காவும் கொடுக்கலாம். ஆனால் தாக்கத்து கிடைக்கிது. நான் இப்போ கூட நாவல் அவங்க கம்பெனிக்கு நான் கேட்டு பார்த்தேன், அவங்க இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், கிடைக்கிது, உங்களுக்கு தாக்கத்து கிடைக்கிது. இப்படி தான் நம்ம செடியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். பாருங்கள், நான் கொஞ்சம் மேலே கொடி போகிறனால ரொம்பவும் வெயில் இல்லை, ரொம்பவும் நிழல் இல்லை, அந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கேன். இப்போ நான் காட்டின செடியெல்லாம் நான் இந்த திண்டு மேலே வச்சுருந்தேன். ஸோ திண்டு மேலே வச்சுருக்கனால ஓவர் வெயில் அடித்து அது காஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் 2 நேரம் தண்ணி ஊற்றிட்டேன். அந்த 2 நேரம் தண்ணி ஊற்றுனதோட எஃபெக்ட் தான் அந்த செடி அந்த மாதிரி மஞ்சள் ஆகுது. நான் இப்போயே அதை பார்த்து ரெக்கவர் பண்ணலைன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது டைபேக்கை நோக்கி போயிடும். நம்ம இப்படி தான் நம்ம செடியை ஒவ்வொன்றா பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அப்போ தான் செடி இந்த மாதிரி தளன்னு இருக்கும். டெய்லி ஷவரிங் கண்டிப்பாக, காலையிலையும் சாயங்காலம் ஷவரிங் மஸ்ட்டு. ஷவரிங் பண்ணாலே நிறைய மைட்ஸ் போயிடும், செடியும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா செடி எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளாலேயே ரோஸ் செடியை நல்ல கார்டன் மாதிரி வளர்க்க முடியும். ரோஸ் வளர்க்குறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அது பேசிக்காக சில இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரோஸை ஈஸியாக நம்ம வளர்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.